warm wishes to you all students. வந்து periodic classification of elements என்ற lesson வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் கெமிஸ்ட்ரியில். what are the objectives in learning this lesson அப்படின்னா you have to find the base for modern periodic law and its development and the features of special features of groups and periods in the periodic table and the trends in periodic table along the periods and groups. And we are going to study about metallurgy and the important technical terms in metallurgy and distinguish between ores and minerals and the types of impurities that are present along with the ores and how to purify the metals which are obtained from the earth's crust and scientific approach on alloys and their types, and you have to develop an idea on what is an amalgam, and you're going to understand the reason for corrosion and its methods of corrosion. Along with that, we are going to also learn about the occurrence of minerals, various minerals in our state. Okay, the name of the lesson is periodic classification of elements. Okay, before getting into the lesson, ஒரு சின்ன ஒரு ரிமைண்டரு. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அம்மா வந்து சமையல் கிச்சனில் வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. கரெக்டாக லொக்கேட் பண்ணுவாங்க. சுகரு, சால்ட்டு ஒரே மாதிரியான பாக்ஸ் இருந்தால் கூட அம்மா கரெக்டாக லொக்கேட் பண்ணுவாங்க. இது எப்படி லொக்கேட் பண்ணுறாங்க? இப்போ நம்ம ஹாலில் இருந்தால் கூட அம்மா கரெக்டாக சொல்லுவாங்க, இந்த இடத்துல இந்த பாக்ஸில் வந்து இது இருக்குது, செகண்டாக உள்ளது, தேர்டாக உள்ளதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன் ஆர் அரேஞ்ச்மெண்ட், கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் திங்ஸு. அம்மா ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. வேறு யாரும் நம்ம கிச்சனில் போனோம்னா அதை ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் திங்ஸ் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் டு ஹாவ் அன் கிளியர் ஐடியா அபவுட் எனி திங். ஓகே, த சேம் வே லைப்ரரியில் போனீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்டோரி புக் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த என்டையர் லைப்ரரியும் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கான் பெரிய பெரிய லைப்ரரிஸில். நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கலாம் சின்ன சின்ன லைப்ரரியில் கூட. இப்போ போய் கரெக்டாக லொக்கேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த என்டையர் நம்பர் ஆஃப் புக்ஸையும் நம்ம வந்து பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் வந்து அதுக்கு பேசிக் ரீசன் பிஹைண்ட் ஈஸி லொக்கேஷன் ஆஃப் தட் புக், பர்டிகுலர் புக்குன்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸிஃபிகேஷனோ ஆர் அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட எலமெண்ட்ஸு. சோஃபார் வி ஹவ் ஃபவுண்ட் அபவுட் 118 எலமெண்ட்ஸ். இந்த 118 எலமெண்ட்ஸோட நாலேஜ் நமக்கு வேணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டை பற்றின தனித்தனி சயின்ஸ் வேணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே இடத்துல பார்க்கணும். எல்லா எலமெண்ட்ஸ் 118 எலமெண்ட்ஸை பற்றின ஜஸ்ட் ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா we have to look into the periodic table of the elements. ஸோ இந்த 118 எலமெண்ட்ஸில் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளதெல்லாம் ஒரே இடத்துல வச்சுருக்காங்க, ஒரே மாதிரி இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆர் த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதில் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் எவர் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் வாஸ் டன் பை டாபரைனர். டாபரைனர் அவர் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணார் அப்படின்னா he classified the elements into triads. Tri அப்படின்னா 3. he grouped the elements into threes. Johann Wolfgang Dobereiner, he was born in 1829 and he was also awarded the Nobel Prize for this classification. Okay, the triads na enna அப்படின்னா the basic principle behind this triad is, for example ஒரு சின்ன triad எடுத்துக்கலாம். lithium, sodium and potassium. Atomic number of lithium is 3, mass number is 7. Atomic number of sodium is 11 and mass number is 23. Potassium is 19 and 38. இவர் எப்படி இந்த குரூப் ஆஃப் த்ரீஸை வச்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்னர் 2 எலிமெண்ட்ஸோட அட்டாமிக் மாஸஸோட ஆவரேஜ் வாஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு த மிடில் எலிமெண்ட்ஸ் அட்டாமிக் மாஸ் ஆவரேஜ். சோஃபார் நம்ம வந்து அட்டாமிக் நம்பர்ன்ற ஒரு டேர்மே வரவே இல்லை. இந்த அட்டாமிக் நம்பர்ன்ற டேர்ம் வந்து 20th centuryயில் ஆஃப்டர் த டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் 1932 பை ஜேம்ஸ் சாட்விக்கு தான் வந்து அட்டாமிக் நம்பர் ஐடியாவே கிடச்சிது. டில் த எவல்யூஷன் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் நமக்கு வந்து அட்டாமிக் நம்பர்ன்ற பற்றின ஐடியாவே இல்லை. ஐ ஹேட் ஒன்லி அன் ஐடியா அபவுட் அட்டாமிக் மாசஸ். ஸோ அக்கார்டிங் டு Dobereiner triads, the elements are grouped into threes and the corner 2 elements atomic mass average was equal to the atomic mass of this, approximately, not exactly, approximately equal to the
middle elements atomic mass. Okay, another triad we can also see: calcium, barium and strontium, chlorine, iodine and bromine, sulfur, tellurium and selenium. So இது வந்து three elements he grouped. Okay, நம்ம கிட்ட 3 elements இருந்துச்சு, 6 இருந்துச்சு, 9 இருந்துச்சு, 12 இருந்துச்சு. We had a 4 groups of triads. Okay, இப்போ வந்து நமக்கு 15 இருந்தது. Again we had 5. 17 வந்தப்போ there was a big question mark whether how to fix the triads. So this triad grouping of elements into 3s was discarded. Okay, next history in the evolution of modern periodic table was done by Newlands. He called the group of elements as octaves. Musical note la pathingana first note 8th note similar-ஆ இருக்கும், first and 8th note. அப்போது இந்த சிமிலாரிட்டி மாதிரியே வந்து he grouped the elements into 8s. ஆக்டா அப்படின்னா 8. நியூலன்ஸ் இவர் என்ன பண்ணார்னா ஹைட்ரஜன், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் சிமிலாரிட்டி இருந்தது. இந்த சேம் வே லித்தியமுக்கும் சோடியமுக்கும் ஒரே மாதிரி சிமிலாரிட்டி இருந்தது, பெரிலியமுக்கும் மெக்னீஷியமுக்கும் இருந்தது. ஸோ எவ்ரி 8th எலிமெண்ட் in the periodic table according to Newlands octaves was there existed a similarity in the elements. Okay, for example, hydrogen and fluorine had similarity, fluorine and chlorine had the similarity, lithium, sodium had similarities, beryllium, magnesium, every 8th element in the periodic table of according to Newlands was similar. He was born in 1865. And the next periodic table was proposed by Mendeleev. Okay, இவரோட இந்த மெண்டலீவ்ஸோட பீரியாடிக் டேபிள் தான் இன்றைக்கி வரைக்கும் நமக்கு ரொம்ப பேஸஸ். நம்ம மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இவால்வ் ஆனதுக்கு வரைக்கும் நமக்கு வந்து பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெண்டலீவோட பீரியாடிக் டேபிள் தான். இந்த மெண்டலீவோட பீரியாடிக் டேபிள் என்ன ரொம்ப விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள் சொல்கிறேன். இந்த மெண்டலீவோட பீரியாடிக் டேபிள் வாஸ் ப்ரப்போஸ்ட் அண்டர் அ சர்டன் லா. தட் லா இஸ் கால்ட் as Mendeleev's periodic law. Mendeleev's periodic law. And according to this Mendeleev's periodic law, the physical and chemical properties of the elements are the periodic functions of their atomic masses. Okay, again I repeat, the physical and chemical properties of the elements are the periodic functions of their atomic masses. Again இப்போ வரைக்குமே நமக்கு என்ன இல்லை, அட்டாமிக் நம்பரை பற்றின எந்த ஐடியாவுமே கிடையாது. Okay, and one important advantage about the Mendeleev's periodic table is that he left gaps in between where to fix the elements which will be discovered later. Okay, so இந்த அது என்னன்னா he left spaces. ஓகே, அந்த ஸ்பேஸில் வந்து பின்னாடி நம்ம கண்டுபிடிச்ச எலிமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே போய் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாக்ட் ப்ராப்பர்ட்டிஸு வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருந்தது. தட் இஸ் ஒன் பிக் அட்வான்டேஜ் ஆஃப் மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள். அண்ட் 1912 ஹென்ரி மாஸ்லே என்ற பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் என்ன பண்ணார்னா ஒரு நியூ ப்ராப்பர்ட்டி வந்து கண்டுபிடிச்சார், which is called atomic number, which provided a basis for the periodic arrangement of the elements. It is a well-known fact that atomic number of elements is equal to the number of protons or the number of electrons, because for a neutral atom there will be equal number of electrons and protons. Electron charge is negative charge, proton charge is positive charge. So இப்படி வந்து பார்த்தீங்கன்னா they can if any atom can contain equal number of electrons and protons, we call it as a neutral atom. Okay, and according to Moseley, Henry Moseley, he proposed one fact, the fact, or it can be called as a fact also, which is it said that the physical and chemical properties of the elements or the periodic functions of their atomic number. Here atomic number என்றது it was equal to the number of protons or electrons. ஓகே, இது வந்து யார் சொன்னாங்க அப்படின்னா ஹென்ரி மாஸ்லி அப்படின்றத தான் ப்ரப்போஸ் பண்ணார். இட் இஸ் கால்ட் as modern periodic law. I repeat this law: the physical and chemical properties of the elements or the periodic functions of their atomic number. Okay, the modern periodic law. State modern periodic law அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த 3 லைன்ஸை தான் எழுதணும். What is it? The physical and chemical properties of the elements or the periodic functions of their atomic numbers. Atomic numbers here represents what? The number of electrons or protons. Okay, wow. Okay,
Now we get into the modern periodic table. The modern periodic table of elements, it contains rows and columns. நான் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் modern periodic table. In the modern periodic table contains what? Rows and columns. இந்த left to right இருக்கிறது வந்து periodsன்னு சொல்கிறோம், top to bottom இருக்கிறது வந்து groups அப்படின்னு சொல்கிறோம். So they contain groups and periods. Okay, there is a regular repetition of properties. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் இந்த அப்சர்வ் பண்ணிங்கன்னா இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா some of the elements are represented with the blue color, then pink, then a lighter blue shade, then red, green, and yellow, and your orangish pink color. சரி, இது வந்து based on the nature of the elements we have classified the elements. Okay, so இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த periodic table there is a regular repetition of the properties of elements. For example, நம்ம left side ல start பண்ணும்போது it is a metal. Okay, when we move towards the right side of the periodic table, it becomes a non-metal. So the metallic character decreases when we move from left to right of the periodic table, and the non-metallic character increases when we move from left to right of the periodic table. That means the left part of the periodic table are metals and the right part of the periodic table are non-metals, and there is a regular change or a regular alteration in the periodic properties. Okay, so இப்போ வந்து இந்த periodic table பார்த்தீங்கன்னா there are 7 periods. When we move from left to right of the periodic table, 1, 2, 3, 4, 5, 6 and 7 periods இருக்கு. And when we move from top to bottom, this is called as a group. அப்போ hydrogen, lithium, sodium, potassium, rubidium, cesium, francium, they are called as groups. ஸோ இதை வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். features of periods. What are the important features of periods? And the horizontal rows are called periods. horizontal rows நம்ம அதாவது இப்படி நம்ம ஒரு straight line வந்து sleeping line போட்டோம்னா அது வந்து horizontal line சொல்கிறோம். அந்த horizontal line வந்து it is called as periods. How many periods are there? 7 periods. அப்போ இந்த 7 periods பற்றின நாலேஜ் தான் நமக்கு இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். features of periods. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரம் த பிகினிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பீரியட் இஸ் யூஸ்வலாக பீரியட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் நம்பர்ஸில் சொல்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6ன்னு. குரூப்ஸை வி ரெப்ரசன்ட் வித் ரோமன் நியூமரல்ஸ். ஓகே, அந்த ரோமன் நியூமரல்ஸை வந்து குரூப்ஸ்ன்னு சொல்லணும். 1, 2, 3, 4, 5, 6, 7 வந்து பீரியட்ஸ்ன்னு சொல்லணும். ஸோ பீரியட்ஸ் பார்த்திங்கன்னா there are 7 periods, and இந்த பீரியட்ஸில் பார்த்திங்கன்னா அந்த ஹாரிசான்டல் ரோஸை தான் நம்ம பீரியட்ஸ்ன்னு சொல்கிறோம். 7 periods இருக்குது. ஃபர்ஸ்ட் பீரியடில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா 1 and 2. ஸோ ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் ஆர் த elements that are present in the first period. Okay, only 2 elements are there, and we can say this is the shortest period of the periodic table. 1 mark எங்கேயா கேட்குறாங்க, which is the shortest period of the periodic table. And what is it? Obviously first period. How many elements are there? Only 2. and ரெண்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். Hydrogen is represented by the letter H. Helium is represented by the letter He. So what are the 2 elements present in the first period? Hydrogen and helium, where hydrogen is a metal. Okay, அந்த ஹைட்ரஜன் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யூனிக் நேச்சர் இருக்குது அந்த ஹைட்ரஜனுக்கு. and when it comes for this helium, it is called as a noble gas. அது பின்னாடி நம்ம பார்க்கலாம். So first period contains only 2 elements, and so the shortest element is the first period. Shortest period is the first one. And in the second period there are 8 elements. In the second period 8 elements are there, starting from lithium and ends with neon. And what are the elements? Lithium, beryllium, boron, carbon, nitrogen, oxygen, fluorine and neon. Lithium, beryllium, boron, carbon, nitrogen, oxygen, fluorine and neon. There lithium and beryllium are metals. And as I told you earlier, when we move from left to right of the period, the metallic nature decreases and the non-metallic character increases. This boron is a semi-metal. What do you mean by a semi-metal? They neither have the properties of metals nor non-metals. Sometimes they exhibit both the characters. அந்த மாதிரி இருந்தால் they are called as semi-metals, or in other words they are called as metalloids. Metalloidsனா false metals. Okay, they are not truly metals, but they are called false metals.
Carbon, nitrogen, oxygen are non-metals. Fluorine is a halogen and neon is a noble gas. Okay, 9th standard just ஒரு ஐடியா இருந்திருக்கும். இப்போ நம்ம மறுபடியும் அதை வந்து பார்க்கலாம். So how many elements are present in the second period? 8 elements. What are the elements present? Lithium, beryllium, boron, carbon, nitrogen, oxygen, fluorine and neon. Okay, so in the second period there are 2 elements. Coming to the third period, again there are 8 elements. Okay, starting from sodium and ends with argon. So what are the elements present in the third period? Sodium, magnesium, aluminum, silicon, phosphorus, sulfur, chlorine and argon. And these are the elements present in the third period. How many elements? Again 8 elements. So in the first period there are only 2 elements. Second period there are 8 elements. In the third period there are again 8 elements. So again I repeat the elements in the third period: sodium, magnesium, aluminum, silicon, phosphorus, sulfur, chlorine and argon. These are the elements present in the third period. Okay, moving to the fourth period. Okay, here there are 18 elements. What are the elements present? Okay, potassium, calcium, scandium, titanium, vanadium, chromium, manganese, iron, cobalt, nickel, copper, zinc, gallium, germanium, arsenic, selenium, bromine and krypton. These are the elements, 18 elements present in the fourth period. Okay, again I repeat: potassium, calcium, scandium, titanium, vanadium, chromium, manganese, iron, cobalt, nickel, copper, zinc, gallium, germanium, arsenic, selenium, bromine and krypton. Okay, and potassium and calcium are obviously metals. From scandium to zinc they are called as transition metals. What do you mean by the word transition? It is the certain thing that is between complete transformation of anything. Okay, that transition அப்படினா என்னன்னா மெட்டலிக் கேரக்டர்ல இருந்து நான் மெட்டலிக் கேரக்டருக்கு சேஞ்ச் ஓவர் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள அந்த ஸ்டேஜ்ல உள்ள எலிமெண்ட்ஸ். ஓகே, டிரான்சிஷன்னா இட் இஸ் somewhat in between two different extremes. ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு இடையில இருக்க அந்த ஒரு நேச்சர் கொண்டதை வந்து நம்ம டிரான்சிஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் திஸ் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்காண்டியம் டு ஜிங்க் ஆர் கால்ட் அஸ் transition metals. Of course they are metals and so we call them as transition metals. So in the fourth group there are 18 elements. Moving to the fifth group, again there are 18 elements starting from rubidium to xenon. Rubidium, what are the elements again in the fifth group there are 18 elements: rubidium, strontium, ytterbium, zirconium, niobium, molybdenum, technetium, ruthenium, rhodium, palladium, silver, cadmium, indium, tin, antimony, tellurium, iodine and xenon. Okay, these are the 18 elements present in the fifth period. So in the first period there are 2 elements, second period there are 8, third period there are again 8, fourth period 18 elements, also in the 15th period 18 elements. And when we move to the 6th period we call it as the longest period of the periodic table. 6th period is called as the longest period of the periodic table. Okay, now let us see what are the elements present in the 6th period. Starting from cesium to radon, cesium, barium, and at the atomic number 57 there is a breakup from 57 to atomic number 71. You can find it below the periodic table. ஓகே, அந்த எல்லோ கலரில் இருக்க அந்த எலமெண்ட் குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது சின்ன ஒரு பிரேக்கப் இருக்கும். அண்ட் தே ஆல்சோ பிலாங் டு த 6th period. And as they have a similarity in properties, they are placed all together in a specific group. Okay, they are called as lanthanides. Starting from cesium to radon, starting from cesium to till radon, we have 32 elements in the period table in the 6th period. So the longest period in the periodic table is the 6th period. Okay, so let us see what are the elements present in the 6th period. Cesium, barium, lanthanum, cerium, praseodymium, neodymium, promethium, samarium, europium, gadolinium, terbium, dysporium, holmium, erbium, thulium, ytterbium and lutetium. And these 14 elements together, or exactly 15 elements together, are called as lanthanoids. And starting from 72, hafnium, tantalum, tungsten, rhodium, osmium, iridium, platinum, gold, mercury, thallium, lead, bismuth, polonium, astatine and radon. And these are the 32 elements present in the 6th period of the periodic table. What is the importance of the 6th period? It is the longest period of the periodic table.
and there are 14 inner transition, and these elements present at the corner of the below the periodic table are called as lanthanoids, and they are otherwise called as inner transition elements. Transition elements கிள்ளி உள்ளே இருக்கிறனால இது என்ன சொல்லணும், நம்ம inner transition elements அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். Okay, then coming to the 7th group, again it is also a long period but not the longest. You can say it is an incomplete period. Okay, and this like the 6th period, in the period there are 32 elements. As this IUPAC have included 4 elements, last 4 elements, UU, PLV, UUS and UUO, and from starting from 114 to 118 they have been included by the IUPAC system very recently. Okay pa, so what are the elements from of the 7th period abdina? Francium, radium, and again there is a breakup from 89 to 103. They are called together called as actinide series. Rutherfordium, dubnium, seaborgium, borium, hassium, meitnerium, Darmstadtium, Röntgen. Do you have any idea about Röntgen? He was the one who discovered radioactivity. Many of the elements have been named after the scientists. Copernicium, and this UUT we have a different name nomenclature, I'll tell you later. Okay, then and the rest of the elements they have been named after the IUPAC nomenclature. Okay, actinium, thorium, protactinium, uranium, neptunium, plutonium, americium, curium, berkelium, californium, einsteinium, fermium, mendelevium, nobelium, lawrencium. Again most of the elements are named after their scientists. Okay, so in the 7th period also there are 32 elements. Okay, so far we have learnt about the number of elements and some important features about the periods of the periodic table of elements. So in the first period there are 2 elements, second period there are 8 elements, third period again 8 elements, fourth period 18 elements, fifth period 18 elements, sixth period 32 elements, 7th period also contains, with the inclusion of this IUPAC of the 4 elements, we have again 32 elements. Okay, now we are going to see about the special features of the groups. Again there are 18 groups in the periodic table. How many groups? 18 groups in the periodic table, and they are not named from 1 to 18. They have subdivisions, 1A, then 1B, then 2A, 2B, 3B, 4B, like that we have some certain subdivisions, but need not worry about all those numbers. We can just have the numbers like this, 1, 2, 3, 4 up to 18. Okay, and the vertical columns, a standing line which you draw is called as a vertical line, and this vertical line of elements are called as groups. Okay, how many groups are there? When you count you can find there are 18 groups in the modern periodic table of the elements. Okay, so there are 18 elements, 18 groups in the periodic table, and the first group of elements are hydrogen. You can leave off that hydrogen and start with lithium, sodium, potassium, rubidium, cesium and francium, and these are the elements belonging to the first group, and they are called as alkali metals. First group of elements are called as alkali metals. Why do we call them alkalis? Because they can form bases when dissolved in water. இந்த lithium வாட்டரில் டிசால்வ் பண்ணிங்கன்னா lithium hydroxide கிடைக்கும், sodium வாட்டரில் டிசால்வ் பண்ணிங்கன்னா sodium hydroxide, potassium hydroxide, same way rubidium and cesium. Francium is a radioactive substance, and therefore even though they have certain alkali character, they come only have a distinguishing feature with respect to the radioactivity. So the elements starting from lithium to cesium have alkali character. Alkali na enadhu? Bases dissolved in water. Okay, and the first group of elements are called as alkali metals. Second group of elements are called as alkaline earth metals. They have been alkalis even under the earth. What are the elements? Beryllium, magnesium, calcium, strontium, barium and radium. And radium is the radioactive element that was discovered by Madame Curie. Okay, beryllium, magnesium, calcium, strontium, barium and radium, these are alkaline earth metals.
Okay, next group of elements 3 to 12. Okay, group number 3 to 12 come under the category transition elements. They come under the category transition elements. They have a transiting nature between metallic and non-metallic characters. And their elements are scandium and their groups titanium, zirconium, hafnium and rutherfordium, vanadium, niobium, tantalum and rubidium, chromium, molybdenum, tungsten and seaborgium, manganese, technetium, rhenium and borium, iron, ruthenium, osmium and hafnium, copper, rhodium, iridium and meitnerium, nickel, palladium, platinum and dispole, copper, silver, gold, rhongentium, zinc, cadmium, mercury and copernicium. And these elements which are placed in the 3rd till the 12th group are called as transition metals. And the 13th group of elements are called as carbon family. They are called as carbon family. And the group of elements which are present, 13th group are called boron family. Boron, aluminum, gallium, indium, thallium and tritium. Okay, I'll tell you how to name the elements according to the IUPAC nomenclature later. Then the 14th group of elements are called as carbon group elements or carbon family. Carbon, silicon, germanium, tin, lead and flavium. Okay, then 15th group of elements are otherwise called as nitrogen family or pnictogens. 16th group of elements are called as oxygen family or otherwise chalcogens. Oxygen, sulfur, selenium, tellurium, polonium. They are called as the 16th group of elements are called as chalcogens. And then 17th group of elements are called as halogens, fluorine, chlorine, bromine, iodine and astatine. And 18th group of elements are otherwise called as rare gases. We call them as noble gases also. Why do we call them as rare gases? Because they are rare, very rare to find. And they are also called as noble gases, and they are otherwise called as inert gases. Why do we call them as inert? Because these elements, they never combine with other elements. They are very inactive chemically. Helium, neon, krypton, xenon, radon are inert gases. Okay. So first group of elements, lithium, sodium, potassium, rubidium, cesium, francium are called alkali metals. Second group of elements, beryllium, magnesium, calcium, strontium, barium, radium are called alkaline earth metals. Starting from scandium till zinc, that is group number 3 to 12 are called as transition metals. 13th group of elements are called as boron family. 14th group of elements are called as carbon family. 15th group of elements are called as nitrogen family, or in other words pnictogens, and 14th group are called as tetragens. And 13th group otherwise are called as icosagens. 16th group of elements starting from oxygen to polonium are called as chalcogens because they are able to form ores. And 17th group of elements starting from fluorine till astatine, fluorine, chlorine, bromine, iodine and astatine are called as halogens because they are salt forming. And 18th group of elements are called as noble gases or inert gases. And the lanthanide series, they are otherwise called as F block elements, lanthanum and actinium. Okay, the elements, 14 elements following lanthanum and the 14 elements following actinium are called as F block elements together, and lanthanides are called as 4F block elements and actinide series are called as 5F block elements. And this 18th group of elements can also be called as zero group elements. So this is an idea about the modern periodic table.